நண்பர்களே, நம்மளுடைய கடைக்கு ஃப்ரண்ட் கேமரா சரியா தெரியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு கஸ்டமர் வந்து போன் எடுத்துட்டு வந்தாரு. வாங்கும்போது வந்து நல்லா கிளியரட்டா தெரிஞ்சுது. ஆனா வந்து இப்போ போக போக வந்து ஃப்ரண்ட் கேமரா சுத்தமா தெரியல, ரொம்ப மங்களா தெரியுது அப்படின்னு வந்து சொன்னாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சின்ன பொருள் தான் வந்து காரணம் அப்படின்னு நீங்க நம்புவீங்களா? காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். மக்களே, அது என்ன பொருள், கேமரா எதனால வந்து இப்படி பாதிக்கப்படுது அப்படின்ட்டு போனை வந்து ஃபுல்லா டிஸ்அசெம்பிள் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ காட்ட போறேன். சென்டர் ஃப்ரேமே ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம வந்து கேமரா வந்து கழட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமரா வந்து எந்த அளவுக்கு டஸ்டா இருக்கு பாருங்க. இந்த டஸ்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து இந்த சின்ன ஒரு பொருள் பாக்குறீங்களா, இந்த பொருள் தாங்க. இது வந்து நம்மளுடைய ரிசீவருக்கும் கேமராக்கும் நடுவில் வரும் ஒரு மெஷ், அதாவது ஒரு வலை மாதிரி இருக்கும். ஸோ இது எதனால வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, வெளியே இருக்கிற தூசெல்லாம் வந்து ஸ்பீக்கருக்குள்ள போயிடக்கூடாது. ஸோ ஸ்பீக்கர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேமரா செக்ஷனுக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஒரு மெஷ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த பொருள் வந்து மிஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து டல்லாக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே அதை கவனிக்காமல் விட்டோன்னு வச்சிங்களேன், ஃப்ரண்ட் கேமராவை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மெஷ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். கேமராவை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி ரிப்பேர் அண்ட் டெக்னிக்கல் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி சர்வீஸ் பண்ணணும், நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.